ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம். சுற்றி கடல் தான். நம்ம தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுற இடம் வந்து பாம்பன் பாலம். தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடி பாம்பன் பாலம் பார்த்துருவோம். நம்ம போன நேரம் ட்ரெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. பாம்பன் பாலத்துக்கு மட்டும் பார்த்துட்டு 2 ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அப்படியே பாம்பன் பாலத்துக்கு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம போக கொசடை ஐலாண்டு தான் போகிறோம். பாம்பன் பாலத்தை விட்டு இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளினோன்னே ரைட் சைடு எடுக்கணும். அந்த ரைட் சைடு போனால் கொடசாய் ஐலாண்ட் போயிடலாம். செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே அவ்வளோதான், ரைட் எடுத்துடணும். தான் கொடசாய் ஐலாண்ட். நம்ம போன நேரம் காற்று அதிகமாக இருந்ததுனால ஐலாண்டில் இப்போதைக்கு நாட் அலவுடுன்ட்டாங்க. ஐலாண்ட் போக முடியாதா? காத்திருக்கேன். க்ளோஸ்டா நாளைக்கு இருக்குமாண்ணே? காற்று கம்மியானதாண்ணா? அப்புறம் வந்து ஐலாண்டை பார்க்க முடிச்சடா. ஃபோட்டோ வீடியோ ஐலாண்ட் வீடியோ எடுத்துட்டு இல்லையா பக்கத்தில் லெஃப்டில் இருப்பாரியா, அது ஐலாண்டு. அதுதான் இப்போ இதுதான் ஐலாண்டுங்க. நம்ம போன காற்று அதிகமாக இருந்தனால ஐலாண்டு நான் அதை நான் சொல்ல மாட்டேன். ஐலாண்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஐலாண்டு கன்ஃபார்ம் பண்ணா. அது ஐலாண்டு. சரி, வந்ததுக்கு வந்து ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம போக போகிறோம் தேசிய அப்துல் கலாம் தேசிய போகிறது தனுஷ்கோடி.
வந்து சர்ச்சு தான். தனுஷ்கோடி புயலில் அழிஞ்சு போன சர்ச்சு ஊர். சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போய் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷ்கோடி அழிஞ்சு போன ஊரெல்லாம் காமிக்கிறீங்க. வீடு, சர்ச்சு, வீடுதான் தனுஷ்கோடி புயல் அழிஞ்சு போன வீடுதான். அப்படியே ஒரு ஹோட்டலில் உட்காந்து நமக்கு பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஆர்ட்ரு பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் மீன் தான். மீன் குழம்பு நமக்கு தேவையான மீன்கள் நம்ம சொல்லி ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சு அடுத்து நமக்கு போக வேண்டிய அரிசல் முனை, தனுஷ்கோடி லாஸ்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கான். தனுஷ்கோடி லாஸ்ட் எண்டு அரிசல் முனைன்னு சொல்லுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான க்ரௌடு, செம்ம கூட்டம். ஃபுல்லாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தனுஷ்கோடிக்கு வந்து க்ரௌடை கம்மியாக. ஒரு பக்கம் கடல் அலை அதிகமாக அடிக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாதுவாக எப்பயும் போல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், கடல் எப்படி அதிகமாக அடிக்குது பாருங்க. அப்படியே கடலோரத்தில் காற்று வாங்கிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு சரியான காற்றடிக்குது. செம்ம என்ஜாய் பண்ணோம். எல்லாம் எப்படி அடிக்குதோ காற்று அலையும் பயங்கரமாக அடிக்குது. ஒரே என்ஜாய்மெண்ட் தான்.
சூழலை போற்றும் படத்தை சொல்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்து நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் ராமர் கோவில். பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில் அரிசிமலையிலேருந்து 5 கிலோமீட்டர் ராமர் கோவில் இருக்குது. அங்கே போய் சாமியை நல்லா தரிசிச்சுட்டு நாங்கள் போன நேரம் சரியான கூட்டம். நல்லா சாமியை தரிசிச்சுட்டு அங்கேயே பைனாக்குலரில் இது பார்த்துருந்தாங்க, இலங்கை துறைமுகத்தை பார்த்துருந்தாங்க. நம்மள அப்படி இலங்கை துறைமுகத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதோட வியூ ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. நான் பார்த்துக்கிட்டேனே அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இலங்கை துறைமுகமும் அந்த ராமர் இலங்கைக்கு போடப்பட்ட பாலமும் ரொம்ப ஜாமான். இதான் நான் பைனாக்குலர் பார்த்து இந்த பாலம், அந்த பாலம் தூரமாக தெரியுது, ஜூம் பண்ணி வந்துருவாங்க. இலங்கை சின்ன ஒரு கப்பல் தெரியுதா, அதே இலங்கை தூரம். அப்படியே முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் ராமர் பாதம். ராமர் பாதத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அங்கே மேலே வீடியோ எடுக்க வந்துட்டாங்க, அதனால் அதோட வியூவை மட்டும் உங்களுக்கு காமிக்க பார்த்தேன். இந்த ராமர் பாலத்தோட வியூ, ராமர் பாதம். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் ராமேஸ்வரம் கோயில், அக்னி தீர்த்தம். இங்கே வந்து நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போனோம், அதே உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ராமேஸ்வரம் நாங்கள் குளிக்க தாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நிறையா இருந்தது, கனவுல கண்ட மாதிரி இருக்கா? நீ என்ன யோசிக்கிற கோயிலுக்காயா அப்படின்னு? அந்த கோயில்லையும் கூட நிறைய விஷயம் இருக்கு. குளிக்கிறாங்களா? ஐயா ஐயா நீ கூப்பிட்றாரியா? கூட்டம் இல்லை நினைக்கிறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இல்லை, ஆச்சரியமா இருக்கு. அந்த அக்கா சொன்னாங்க கூட்டம் இருக்காது. எங்க அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே மாற்றமா அப்படியே ராமர் தரிசிக்கு போயிட்டான், ஈஸ்வரனை தரிசிக்கு போயிட்டான். முடிச்சுட்டு அப்படியே ராமர் கிளம்பியாச்சு. கிளம்பி கோழியும்